அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2வது எபிசோட்லேயே மகிழ்ச்சி சோக வெர்ஷன்னு ஒரே மேட்டை வச்சுக்கிட்டு மற்ற இசையமைப்பாளர்களும் எப்படி சாதிக்கிறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியாக இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரே மேட்டை வச்சுக்கிட்டு 1994 வெளிவந்த கருத்தம்மா தமிழ் படத்தில் மகிழ்ச்சியாக மற்றும் சோகமாக எப்படி இசையமைச்சார்னு இப்போ பார்ப்போம். எபிசோட் நம்பர் 3. அடிப்படையில் 4.5 கட்ட ஸ்ருதியில் மோகன ராகத்தில் மெட்டமைச்சிருக்காரு நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். உன்னிமேனன் அவர்களும் சுஜாதா அவர்களும் அழகாக பாடி கொடுத்துருக்காங்க. தரபாக்கும் கருத போல வெக்கப்பட்டு மற்றும் உள்ளூர் பொல்லாப்புக்கு கட்டுப்பட்டு வெள்ளாம காட்ட விட்டு தரமாட்டா பண்பாடு கட்டிக்காக்கும் பட்டிக்காட்டு கருத்தம்மா போன்ற வரிகளில் கவியரசு வைரமுத்து அவர்கள் நமது பாரம்பரிய கலாச்சார விஷயங்களை தந்து மனசை தொட்டுறாரு. பாடலின் உணர்வை சித்தரிக்கும் விதமாக மோகன ராகத்தில் இல்லாத சாதாரண காந்தாரம் மற்றும் கைசிகி நிஷாதம் சேர்த்து 22 கரகரப்பிரியா மேளகர்த்தாவின் ஜன்னிய ராகமான காலிகி அப்படிங்கிற ரேர் ராகத்தை அருமையாக கொண்டு வர்றார் இசைப்புயல் அவர்கள். இந்த காலிகி ராகத்தில் சங்கீத மும்மூர்த்திகள் செய்த கிருதி கீர்த்தனை வர்ணங்கள் தேடி பார்த்தேன், கிடைக்கல. காலிகி யுனனா அப்படிங்கிற தியாகையர் கீர்த்தனை 23 கீரவாணி மேளகர்த்தா ராகத்தில் போகுது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேறு யாராவது இசையமைப்பு மெட்டமைச்ச பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை தெரிவிப்பீங்களா? ஓகே, முதல் இன்டர்லூடில் வயலின் வியோலா என்சபிளில் பப்பப்ப சசசா ரிக சரிகா என்கிற ஸ்வரங்களை ரிப்பீட் செய்யும்போது 2 பார்ட்ஸின் சங்கராபரண ஸ்வரங்களையும் சேர்த்து கொள்வது ஒரு தனி அழகு கொடுக்குது. அதுலேயே அடுத்தாப்பில் வர்ற ஃபீமேல் கோரஸில் ஹரிகாம்போஜி மேளகர்த்தா ராக கணக்கில் கைசிகி நிஷாதமும் கதம்பமாக இருக்கிறாரு. முதல் சரணத்திலேயே இவளது நாக்கில் போக்கில் மனசில் கள்ளமில்லை அப்படின்னு உன்னிமேனன் அவர்கள் பாடும்போது காலிகி ராகத்தில் நாவண்ணாவிற்கு கைசிகி நிஷாதம் கொடுத்து கள்ளமில்லை என்கிற இடத்தில் சாரிகரியில் சாதாரண காந்தாரம் கொடுத்து வரிகளையும் அந்த கதாபாத்திரத்தையும் அழகாக மெர்ஜ் செய்கிறார் இசைப்புயல் அவர்கள். முதல் சரணத்திலேயே வியாழனும் வெள்ளியும் இருப்பது தூரம் இல்லை, இதை போல் 2வது சரணத்தில் கள்ளியின் இலையிலும் காயிலும் கனியிலும் முள்ளிருக்கும் மற்றும் 2வது சரணத்திலேயே வர வர பொம்பளை பொழப்புல வம்புல மாட்டிரியே அப்படின்னு சுஜாதா அவர்கள் பாடும்போது காலிகி ராகத்தில் இதே போன்ற பிரயோகங்கள் செய்கிறார் இசைப்புயல் அவர்கள். வரிகளின் கருத்தும் நம் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக கவியரசு வைரமுத்து அவர்கள் அழகாக கொடுத்துருக்காரு. அடுத்த இன்டர்லூடில் 3.59 மினிட்ஸில் துவங்கும் சித்தார் இசைப்பில் முதல் ஸ்வரத்தை வாசித்தவுடன் விரலை ஃப்ரெட்டிலிருந்து எடுத்தால் அடுத்த கீழ் ஸ்வரம் கேட்கும் வண்ணம் செய்திருப்பார். இது கம்பித கமகம் ப்ளஸ் ஜாரு ஸ்லைடு ப்ளஸ் நொக்கு கமகம் சேர்ந்து வரும் ஒரு மெலடிக் அலங்காரம், ஆர்னமெண்டேஷன். பொதுவாக இசைப்புயல் அவர்களோட ரிதம் பேட்டர்னில் அவரோட ஸ்டாம்ப் மார்க் இருக்கும். அப்படியாக மெலடி இசைக்கருவி மரிம்பாவை இந்த ரிதம் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன விஷயம், 1986 துவங்கி நமது தமிழ் திரைப்படங்களில் பொதுவாக கம்ப்யூட்டர் மியூசிக் எனப்படும் மிடி இசைக்கருவிகள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் என்கிற டிஜிட்டல் எலக்ட்ரானிக் இசைக்கருவிகளின் பயன்பாடு வர துவங்கிவிட்டது. இவற்றை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நானே சாஃப்ட்வேர் வச்சு மெட்டமைக்கும் ஒரு சீக்வன்ஸ் அரேஞ்சர் என்கிற விதத்தில் இப்போ ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னாலும் உங்களுக்கு விளக்கும் விதமாக அவற்றையெல்லாம் ஒரிஜினல் அக்கஸ்டிக் இசைக்கருவியாக எடுத்துக்கொண்டு தான் நான் விளக்குறேன். அவசியம் தேவை ஏற்பட்டால் மட்டும் அதை மிடி இசைக்கருவியாக விளக்குறேன். இனி
இதே மெட்டை சோகமாக எப்படி மாற்றுறார் இசை புயல் அப்படின்னு அடுத்த 4வது எபிசோடில் பார்ப்போமா? இப்போ இந்த மகிழ்ச்சி வெர்ஷன் வந்து உன்னிமேனன் சுஜாதா அவர்கள் 2 பேருடைய டூயட்டு, அவங்களுடைய வாய்ஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி டூயட்டில் மேட்ச் பண்ணியிருந்தார். ஆனால் சோக வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்வர்ணலதா அவர்கள் சோலோ பாடுறாங்க. அப்போது அவங்களுடைய கம்ஃபர்டபுள் பிட்ச் சுருதிக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அது எல்லாத்தையும் நான் அந்த 4வது எபிசோடில் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.